ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி ஒரு சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி குக்கரில் ஈஸியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பிரியாணிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துடலாம் வாங்க. ஒரு 200 கிராம்ஸ் மஷ்ரூம் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2:1 ரேஷியோவில் இஞ்சி அதிகமாக இருக்கணும். அப்புறம் ஃப்ரோசன் பீஸ் எடுத்திருக்கேன். தக்காளி 2, வெங்காயம் பெருசு 2, அப்புறம் தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஒரு 2 இலை, இந்த ஜாதிக்காவோட பூ, 1 ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். ஒரு 1/4 சைஸ் லெமன் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு 1/2 கட் புதினா எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக நெய் எடுத்திருக்கேன், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. அப்புறம் காரத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், தனியாத்தூள், கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் தேவையான அளவு ஆயில், ஒரு 2 டம்ளர் அரிசி தான் எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு 100 ml ஆயில் போதும். இதில் நான் 2 டம்ளர் அரிசியை பாஸ்மதி அரிசி கழுவிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டு கழுவக்கூடாது, அப்புறம் உடஞ்சி போயிடும். தண்ணி வடிக்காமல் வச்சுருங்க. இந்த ரைஸ் 30 மினிட்ஸ் நான் ப்ரியராக ஊற வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் 100 கிராம்ஸ் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிருக்கேன். இதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருளும் ஆட் பண்ணிக்கலாம். தென் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இங்கே போட்டுடலாம். நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு கை புதினா ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரே ஒரு பச்சை மிளகாய். இப்போ 2 தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது வதக்கிறதுக்கு தேவையான சால்ட் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஃப்ரோசன் பட்டாணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. வேறு காய் போட்டால் நல்லா இருக்காது. இப்போது 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது கரம் மசாலா, கொத்தமல்லி தூள், காரத்தூள் போட்டிருக்கேன். காரம் வேணும்னா கூட்டிக்கலாம். இப்போ 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி, ஸோ டோட்டலாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மஷ்ரூம் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். வதக்கும் போது ஆட் பண்ணால் மஷ்ரூம் சுருங்கிடும். இப்போ தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் ஆட் பண்ணிங்கன்னா முழுசாகவே இருக்கும். இப்போ தேவையான அளவு சால்ட் போட்டுட்டு நல்லா தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வடிச்சிட்டு நல்லா அரிசியை மட்டும் போட்டுக்கலாம், தண்ணி வடிச்சிட்டு. இப்போ ஒரு 1/4 சைஸ் லெமன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அகெயின் ஒரு கப்பு புதினா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இப்போ அந்த பிரியாணி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், ஸ்மெல் நல்லாயிருக்கும் இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணாக்கா. இப்போ பச்சை முந்திரி இதுக்கு மேலே ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரை பண்ணுறதை விட இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டைமில் போட்டாக்கா. இப்போ இதை அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் ஹையில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. பிரியாணி எப்படி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.